ஹாய் டியர்ஸ், எப்படி இருக்கீங்க? இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மீட்டிங். இந்த மீட்டிங் சொன்ன உடனே இந்த விற்பனை துறையில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் மீட்டிங், எம்டி மீட்டிங், மேனேஜர் மீட்டிங், பேரண்ட்ஸ் மீட்டிங், இப்படி மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்கிறாங்களே, ஸோ போர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு குண்டூசியிலிருந்து மிகப்பெரிய ப்ராடக்டை விற்கிறதா இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்தை அமல்படுத்துறதா இருந்தாலும், எந்த ஒரு சாதனை செய்கிறதா இருந்தாலும் மீட்டிங் அப்படின்றது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம அத்தனை பேருமே காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்கு வரை மீட்டிங் கனெக்டிங்கிலே தான் நம்ம இருக்கோம். அப்பொழுது நமக்கே தெரியல. 10 பேரை உட்கார வச்சு ஒருத்தர் மைக்கில் பேசினாதான் மீட்டிங்கிறது இல்லை. ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, அது கூட ஒரு ஜூம் மீட்டிங், ஒரு ஃபோன் மீட்டிங் இல்லையா? உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னா அது ஃபேமிலி டிஸ்கஷன் மீட்டிங். இப்படி வாழும் நாட்களில் மீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மால் தவிர்க்கவே முடியாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மாற்று கருத்து. நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய விற்பனை பிரதிநிதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை சார்ந்த எத்தனை மீட்டிங் ஷெட்யூலில் நீங்கள் தவறாமல் கலந்துக்கிட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விற்பனை துறையில் நீங்கள் ஒரு ஜாம்பவானாக, ஒரு வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாப் லீடராக உங்களால் உருவாக முடியும். மீட்டிங் இல்லாத வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று எந்த அளவுக்கு நீங்கள் மீட்டிங் பயன்படுத்துகிறீங்களோ, மீட்டிங்கை உருவாக்குறீங்களோ, மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட உயர்வு நிச்சயம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், விற்பனை சார்ந்த அனைத்து நண்பர்களும் தயவு செய்து மீட்டிங் அப்படின்னா அதை விரும்புங்கள், இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, லவ் பண்ணுங்க. மீட்டிங்கில் நீங்கள் தான் ஹீரோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. அந்த மீட்டிங் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். ரைட்? ஃபாலோ பண்ணலாமா? ஸோ லைஃப்பில் மீட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அன்பாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், முன்னேற்றமாக இருந்தாலும், பகையாக இருந்தாலும் மீட்டிங் நடந்தால் தான் அது சந்தோஷமா, பகையா, வெற்றியா, முன்னேற்றமானதை தீர்மானம் செய்ய முடியும். ஸோ சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு தயவு செய்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த ஒரு மீட்டிங் நடந்தால் மட்டுமே ஒரு விளைவு வரும், ஒரு ரிசல்ட் வரும். அந்த விளைவு, அந்த ரிசல்ட் அப்படின்றது என்றைக்குமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மீட்டிங்கை எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவு நீங்களும் வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஆல் தி பெஸ்ட்.